ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேகமாகவே ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. 7:40க்குனாவது நான் கிளம்பிடணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி கிடுகிடுன்னு சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஈஸியாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவடு போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நினச்சேன். இது வந்து அம்மா வந்து உப்பெல்லாம் போட்டு மாங்காவை காய வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க ஒரு தடவை. சரி, அது வந்து எப்போ வேணால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்போது அந்த குழம்பு வைப்பேன். அதான் இன்றைக்கி வச்சேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் கொடுத்தாங்க. அதுவும் வந்து கொஞ்சம் உடச்சி அப்படியே போட்டுக்கிட்டேன். அதில் நல்லா அது ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் உடச்சி அது தாளிக்கும் போது போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த வெங்காயம் வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டும் போடணும். அது முன்னாடியே உரித்து வைக்காம விட்டேன். அதனால் அதுக்கப்புறம் உரித்து அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளியை சேர்த்துக்கிட்டேங்க. காலையில் ரொம்ப சீக்கிரமாக குழம்பு வைக்கணும்னா நான் குக்கரில் தான் வைப்பேன். அது என்ன குழம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பன் பாட்டில் வேக வச்சோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. எனக்கு இந்த மாதிரி அவசரமான டைம்லலாம் வந்து இந்த மாதிரி குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு நல்லா கொஞ்சம் இந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு டக்குன்னு ரெடி ஆயிருன்றதுனால இந்த மாதிரி தான் செய்வேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி, பீன்ஸ் பொரியலோட ரெசிபி ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு நான் அதில் வந்து புளியை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன்னா அதை கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து வந்து இந்த மாவடு தான் நம்ம போட்டுக்கணும். எங்கள் ஊரில் அதை மாவடுன்னு சொல்லுவோங்க, உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. இது வந்து நான் நைட்டே வந்து ஒரு 10-12 எடுத்து ஊற போட்டுட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சாஃப்ட் ஆச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டு அதையும் எடுத்து இதில் கலந்துக்கிட்டேன். நீங்கள் அந்த டைம் தான் ஊற போட்டுறீங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் கூட ஊற போட்டால் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா ரெடி ஆயிரும். ஸோ இதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். காலையிலைக்கு வந்து தோசை தான் பண்ணேன். இன்றைக்கி எக்கு பண்ணல, காலி ஆகிடுச்சு. அதனால் தோசை ஊற்றிட்டேன். தோசைக்கு அந்த குழம்பு தான். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே குழம்பு ஊற்றியே சாப்பிட்டுக்குவாங்க, சட்னி தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ அதனால் அது பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு, ரைஸ் வச்சாச்சு, ஒரு ஃப்ரூட்டு. ஸோ எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 7:27. 7:40க்கு ஹஸ்பண்ட் கிளம்பணும். ஸோ அதுக்குள்ளே பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு குழம்பெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணியே வச்சுட்டேன். அவங்களுக்கு அப்படியே இப்போ வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பேக் பண்ணி சுதீக்ஷாக்கும் ஹஸ்பண்ட்க்கும் வச்சாச்சு. ஹாய் கீதிகா. கீதிகா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. கீதிகாக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சா? நேற்றே முடிஞ்சிருச்சுங்க. இந்த வருஷத்தோட எக்ஸாம் எல்லாம் 2 எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச கையோட உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு நேற்று. நேற்று 2 தடவை நர்ஸ் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்புறமா வந்து ஈவினிங் வரும்போது முடியலையா, வந்து குழந்தைக்கு மருந்து ஊற்றி படுக்க வச்சாச்சு. ஸோ இப்போ அதனால் லீவ் போட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா டெஸ்ட் எழுதுனதில் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் போலன் ரைட். அன்றைக்கி போனதுலேருந்து தான் நான் உனக்கு முடியல, வெளியில் போய் நின்னது. அன்றைக்கி வெளில போய் ஊஞ்சலில் விளாண்டியே, ஏன்னா அதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணல, அதனால சிக்காயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி வந்து கீதிகாவும் நானும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். சிக் டே விலாக். வால்மார்ட்டுக்கு பார்த்தீங்களா, எல்லாம் வந்து சம்மர் பிரேக் விட்டால் தான் ஏதாவது கிராஃப்ட் ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிப்போம் நாங்கள். ஆனால் இப்போ வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கே ஒரு ஆள் வந்து நான் வந்து என்ன வாங்கணும், யான் வாங்கி பிளாங்கெட் பண்ண போகிறாங்க. தெரியுமா? பிளாங்கெட் அதனால பண்ண போகிறேன். எவ்வளோ பெரிய பிளாங்கெட்? இந்த சைஸு மேபி. அதுக்கு ஒரு 10-15 யான் வாங்கணும். I just want like one single yarn. I just want it to be like one square.
அது பேர் பிளாங்கெட்டா? சரி வாங்கலாம். கொஞ்சம் வச்சு பாக்கு. இது ஃபுல்லாக அப்படி கழட்டணும். இது கீழே ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். அப்புறமா மேலே சேரில் ஏறி நின்னதோ ஜஸ்ட்டு ரோலிங் தான். இது கழட்டிட்டு அப்புறம் திருப்பி அப்படியே மாட்டிக்கலாம். கழட்டு. அப்படியே அந்த இதோடையே வை. உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது, அதோடையே சேர்த்தே வச்சிரு பத்திரமா. இது ஃபுல்லாக அப்படியே கீழே வச்சு ரொம்ப பிரைட் ஆயிடுச்சுல. அதான் எவ்வளோ நாளாக பண்ணணும்ட்டு சூப்பராக இருக்கு. இது நம்ம வால் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம இது கிரே வால்ல. கீதிகாவோட ஆக்டிவிட்டி பாருங்கள் இன்னைக்கு. கீதிகா ரொம்ப நாள் பெண்டிங் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்தோம். நாங்கள் பிளான்ட் கார்டனிங் பண்ணிட்டோம். ஏன்னா வின்டரில் நாங்கள் செடியெல்லாம் ஒழுங்காக பார்க்காம செடியெல்லாம் கொண்டுட்டோம். சரி பேஸ்மெண்ட்டில் நாங்கள் வச்சது நல்ல ஐடியான்னு நினச்சோம். ஏன்னா அதில் தண்ணியே ஊற்ற மாட்டோம். ஆமாம், அதனால் கொண்டுட்டோம். அதனால் இப்போ செடியெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு இப்போ தான் வெயில் வருது. வெட்டி நாங்கள் கத்திரிக்காய் சீட் வாங்கணும். கத்திரிக்காய் இருந்துச்சு. ஏன்னா அது சத்துனால நாங்கள் வேறு வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு சீடு வாங்கி போட்டிருக்கோம். பார்த்து குட் ஜாப். இந்த பக்கம் இருந்து கட் பண்ணு. அப்படியே திருப்பிக்க. அப்படியே திருப்பிக்க. அப்போ ஈஸியாக இருக்கும். டேய் ஓகே குருவி குட்டி கரெக்டு தான். ஸோ இந்த இதுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து ஆமாம். ஏன்னா எங்கள் வால் கிரே கலரு. எங்களுக்கு வந்து லைக் இது வச்சா பிரைட்டாக இல்லை. ஆமாம். ஸோ இது பின்னாடி வச்சா சூப்பர் பிரைட்டாக இருக்குது. என்ன நாங்கள் இப்போ தான் வச்சு பார்த்தோம். ஆமாம். இது வந்து எங்களோட ஃப்ரெண்டு வந்து ஜேபி மேனகான்னு சொல்லிட்டு இதோ அவங்க பேர் இங்கே இருப்பாங்க. நீங்கள் எங்கள் ஹவுஸ் வார்மிங் வீடியோ பார்த்தா? ஆமாம், ஹவுஸ் வார்மிங் அப்போ வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து கிஃப்ட் கொடுத்தது இல்லாமல் அதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியும் விட்டுட்டு போனாங்க கீழே. ஆனால் இந்த ஒயிட் கலர் இல்லாதனால அவ்வளோ பிரைட் ஆகலை. நான் இதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு லைட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. சரி ஆமாம். அங்கே கட் பண்ண தேவையில்லை, இது மட்டும். இப்போ பாருங்க எப்படி பிரைட்டாக இருக்காரு கணேஷானா. இப்போ தான் அந்த கோல்டு கலர்லாம் தெரியுது வெளியில். நெருப்பு பாருங்க எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு. சூப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து வால்லையும் பிரிண்ட் பண்ணுறாங்க. நிறைய இங்கே ரெஸ்டாரண்ட்டு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுலையுமே. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே யூஎஸில் இருக்கீங்க, வெர்ஜீனியா ஏரியாவில் இருக்கீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வால்லையும் நம்ம 3D ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க, இதுலேயுமே பண்ணுவாங்க. அக்ரலிக் போர்ட்லேயுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணுங்கள். இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. எல்லாமே வாங்கி இது எப்படி ஃபிட் பண்ணுறது? ஓ இங்கே இது வச்சுட்டு அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். நம்மளே பண்ணிடுவோம். பேட்ரி இல்லை ஐ திங்க். ஆன் ஆயிடுச்சா? பேட்ரியா? அது பேட்ரியா வாங்கியிருக்கேன். எப்படி பேட்டரியா கழட்டுறது? சூப்பர். எல்லோ வை வச்சிட்டியா? ஆரஞ்சு வை. ஓகே குட். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி நேரில் இது வந்து ஒரு சூப்பர் கலராக இருக்குது. வீடியோவில் ஒயிட் மாதிரி தெரியுதுமா. ஹாய் கீதிகா, என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? பின் பண்ண போகிறீங்களா? பின்ன போகிறேன். கீதிகா வந்து சம்மர் லீவ் விட போகிறாங்க. பட் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. அதனால அவங்க வந்து பிளாங்கெட் பின்ன போகிறாங்க க்ரோசே வச்சு. அதுக்கு தான் நாங்கள் க்ரோசே வாங்குறதுக்கு கிளம்புறோம். இது வந்து பின்னுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதெல்லாம் மொத்தமாக எப்படி பின்னுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இந்த யான் வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட்டில் தாங்க வாங்கினோம். லாஸ்ட் டைம் நம்ம பேக் கூட பின்னோம்ல, க்ரோசே பேக்கு, அது கூட வால்மார்ட்டில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஹாப்பி. உடனே பின்ன ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி, இந்த ஒரு கிளிப் மட்டும் நான் ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன்.
ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சுதிக்ஷாவோட ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் இல்லை ஆக்சுவலி ஹை ஸ்கூலில் நடந்தது இது. ஹை ஸ்கூல் கிட்ஸும் மிடில் ஸ்கூல் கிட்ஸும் சேர்ந்து ஒரு கான்சர்ட் இருந்ததுங்க. ஸோ அதுக்காக வந்து போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் இன்னும் வீட்டுக்கு வரல, லேட் ஆகிடுச்சு அவங்க வர்றதுக்கு. ஸோ அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நானும் கீதிகா சுதிக்ஷா எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். இந்த கான்சர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கே 8:39 கிட்ட ஆயிடுச்சுங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த தடவை. ஸோ இந்த vlog இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.